குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா பால்குட்டியிலேருந்து பெரிய கிடா வரல வரும். செம்மறி ஆடு, வெள்ளாடு, சேலம் கருப்பு இந்த மாதிரி குட்டியெலாம் வருது. இது எப்படி ஆடு வந்திருக்கு, என்ன விலை போகுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருப்பால் வளர்த்தக்கூடிய செம்மறி கடாயெல்லாம் வந்திருக்கு நிறைய. சேனல் யூடியூப் சேனல் வணக்கண்ணா. இந்த வாரம் எப்படிண்ணா நிலவரம் இருக்கு? இன்னைக்கு சுமார் கூட்டம் நிறைய வந்திருக்கு, ஆடு நிறைய வந்துருக்கு. போன வாரம் அம்மாசிங்கிறதுனால இந்த வாரம் வியாபாரம் கம்மியா இருக்கு. ஓகே ஓகே. இந்த வாரம் எத்தனை குட்டி நான் கொண்டு வந்தீங்க? தம்பி 10 குட்டிக்கிறான். 5 குட்டி இருக்கு. ஓகே ஓகே. இதெல்லாம் கிடா குட்டிங்களாண்ணா? இன்னும் 5 இருக்கு. ஓகே ஓகே. எல்லாமே கிடா குட்டிங்களாண்ணா? இது எல்லாமே பறவை குட்டி. செம்மறி மட்டும் கிடாய். செம்மறி மட்டும் கிடாய் குட்டி. ஓகே. அது என்ன கிலோண்ணா வரும்? எதுக்கு அவரு கேட்குறாரு. செம்மறி மட்டும் கிடா குட்டி. அது என்ன ரேட்டுங்கண்ணா போகுது? இதுங்களா, நான் 14 ரூபா சொன்னேன், 13 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 14 ரூபா கொடுத்தாங்க. பறவை குட்டியில என்ன ரேட்டுங்கண்ணா? என்ன ரேட்ல இருந்து இருக்கு? இது எல்லாமே 7,500 இருந்து இருக்கு. 7,500 இருந்து இருக்கு. ஓகே ஓகே. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள இருக்க குட்டி தான். எல்லாம் முதல் இது குட்டி தான். 2 பல்லு போட்டிருக்கேன். ஓகே ஓகேண்ணா. ஆல்ரெடி குட்டி போட்ட ஆடுலாம் எது இல்லைங்களா? ஒரு பாவம் விட்டு போட்டிருக்கோம். ஒரு பாவம் போட்டிருக்கோம். ஓகே ஓகேண்ணா. சந்தைக்கு வச்சு நிறைய வரும். அதெல்லாம் உங்களுதா பாப்பா? எத்தனை குட்டி பிடிச்சிட்டு வந்தீங்க? எத்தனை குட்டி பிடிச்சிட்டு வந்தீங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுதா? சரி ஓகே ஓகே. கடா குட்டி போட்ட குட்டி எல்லாம் கலந்து கொண்டு வந்திருக்காங்க. ப்ரோ 18 ரூபா வருங்களா? ஓகே ஓகே. அந்த 3 குட்டி பார்த்தீங்கன்னா அது 18 ரூபா, இது 20 ரூபா வருங்களா? இது 20 ரூபா, அது 18 ரூபா. இது 2 18 ரூபா, அது மட்டும் 20 ரூபா. ஓகே ஓகே. அதெல்லாம் பல்லு எதுவும் வைக்கலாம்? ஓகே ஓகே. இது மட்டும் பல்லு சேர்ந்த கடா. ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா 40 ரூபா சொல்கிறீங்களா? ஆமாம், 42 ரூபா. கேளுண்ணா. இது பார்த்தீங்கன்னா இது 4 பல்லு சொல்லியிருக்காரு. கடை பார்த்தீங்கன்னா ரேட்டு 40 ரூபா சொல்கிறாரு. 22 ரூபா. எவ்வளோக்கு நான் கேட்டார் அவரு? கேட்கவே இல்லை. கடாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருங்கடாவும் இருக்கு. இது உங்களுதுங்களாண்ணா? எல்லாம் ஓகே ஓகே. எல்லாம் பொட்டை குட்டி. இது என்ன ரேட்ல இருந்து இருக்கு? பார்த்தீங்கன்னா 12 ரூபாயிலேருந்து குட்டி இருக்கு. ஓகே ஓகே. பொட்டையும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா அவரோட தான். பொட்டை குட்டி எல்லாம் நிறைய சேல்ஸுக்கு வந்திருக்கு. எல்லாம் 12 ரூபா விலையிலேருந்து இருக்கு. அந்த வாரம் எத்தனை குட்டினா கொண்டு வந்தீங்க கொங்கனாபுரம்? ஒரு 40 ஆடு கொண்டாந்துங்க. 40? பரவாயில்லையே.
மேச்சேரி விட இங்கே கொஞ்சம் அதிகமாக கூட வந்துருக்கீங்க. இது நம்ம லோக்கல் லோக்கல் அப்படின்றது இங்க எப்பயும் ஆடு அதிகமாக தான் கொண்டு வருவாங்க. பரவாயில்ல. அதெல்லாம் சன் டிவியா என்ன இது? இது யூடியூப்னாச்சா? யூடியூப் சேனல். எப்படி நான் கேட்டா இன்னைக்கு விற்கிது ரேட்டு? இன்னைக்கு கொஞ்சம் வியாபாரம் சுமார் தாங்க. ஏதோ கம்மியாக ஆடு முன்ன பின்ன வித்துட்டு இருக்குது. எல்லாம் 11 ரூபா வருங்க. இதெல்லாம் 11 ரூபா வருங்க. 11 ரூபா வந்தால் கொடுத்துடலாம். 13 ரூபா சொல்லியிருக்கீங்க, 11 ரூபா வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. அதுனா அது 19 ரூபா சொன்னாங்க. 17 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஒரு 500 ரூபா சேர்த்து வந்து கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் பெருங்கடாவா இருக்கு. ஆமாண்ணா. விலை கம்மியில் எதுவும் வச்சிருப்பீங்களே வளர்ப்பு குட்டி மாதிரி அதெல்லாம் இல்லையா? வளர்ப்பு குட்டி மாதிரிலாம் இங்கே இல்லை. மேச்சேரியோட சரி. மேச்சேரியோட இங்கெல்லாம் வளர்ப்பு குட்டி அதிகமாக கொண்டு வரலையா? நீங்கள் கொண்டு வரலீங்களா? கொண்டு வர மாட்டேங்க. இங்கே கொண்டு வர மாட்டீங்க. ஓ, அது மட்டும்தான். மேச்சேரி மட்டும்தான். ஓகே ஓகேண்ணா. ஆனால் வேணும்னா கான்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. அதுலேருந்து பெரிய கடை வரைக்கும் இருக்குது, வாங்கிக்கலாம். ஓகே ஓகேண்ணா. இப்போ இது மட்டும் தான் இருக்குங்களா இப்போ? இல்லை அந்தாண்ட ஒரு 3 ஆடு இருக்குது. அதனால ஒரு 3 குட்டி இருக்கு. கொடுத்துட்டேன். சரி. அதெல்லாம் என்ன ரேட்ல தான் இருக்கு? இதெல்லாம் செனையாருண்ணா. இது இப்போ 12 ரூபாய்க்கு கொடுத்துருக்குது. இது கறிக்கு தான் ஆகும். ஒரு 11 ரூபா வந்தால் கொடுத்துடலாம். 11 ரூபா தான் கொடுத்துருவீங்க. ஆனால் கறி எத்தனை கிலோ வருது? கறி 5 கிலோ வரும். 5 கிலோ கறி வரும். ஓகே ஓகேண்ணா. சரிண்ணா, உங்கள் நம்பர் என்கிட்ட இருக்கு. அந்த நம்பரே நான் கீழே டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஓகே அண்ணா, எங்கேருந்துண்ணா வரீங்க நீங்கள்? வைகுந்தாங்களா? வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? வாரம் வரீங்க. எப்படிண்ணா ஆடு கொண்டு வருவீங்க? எத்தனை ஆடு கொண்டு வருவீங்க? கடை மட்டும் கொண்டு வருவீங்களா? இல்லை 20 ஆடு வாரம் கொண்டு வருவீங்க. ஓகே ஓகேண்ணா. இந்த வாரம் எத்தனை ஆடுண்ணா கொண்டு வந்தீங்க? 20 ஆடு கொண்டு வந்தீங்க. ஓகே. எல்லாமே கடை குட்டி தாங்களாண்ணா? எல்லாம் கருப்பு குட்டி தான், வெள்ளை? ஓகே ஓகேண்ணா. எல்லாம் வெள்ளாடு கருப்பு குட்டி தான் கொண்டு வந்துருக்கீங்க. எப்படி எத்தனை குட்டி நான் கொடுத்துருக்கீங்க? 5 குட்டி கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகே. இப்போ இது மட்டும் நிற்கிது. எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா இதெல்லாம்? 7 மாதம் வரும். ஓகே ஓகேண்ணா. இதெல்லாம் என்ன விலைங்கண்ணா போகுது இன்னைக்கு? விலை வரும் என்ன விலையிலேருந்து நான் இருக்குது இப்போ? 13 ரூபா 14 ரூபா குட்டி இருக்குது. ஓகே ஓகே. இப்போ கறி பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ கறி வருமாங்கண்ணா? 5 கிலோ கறி வரும். ஓகே ஓகே. இந்த பொடி குட்டியாக இருக்குது. இது என்ன ரேட்டுங்கண்ணா? 12 ரூபாங்களா? ஓகே ஓகே. எல்லாம் பார்த்தீங்கன்னா கடா குட்டி 12 ரூபாயிலேருந்து குட்டி இருக்குது அப்படின்ட்டு இருக்காரு. குட்டிலாம் நல்லா இருக்கு. எல்லாம் வெள்ளாடு. குட்டிலாம் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளாடு. எல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டி. 3 மாதத்துலேருந்து 4 மாதம் இருக்க குட்டி. அண்ணா வணக்கண்ணா. இந்த வாரம் எத்தனை குட்டி நான் கொண்டு வந்தீங்க? 40 குட்டி கொண்டு வந்தீங்க. நிறைய குட்டி இருக்கு. எப்படி நான் வியாபாரம் டல்லாக இருக்கீங்களா இந்த வாரம்? கொஞ்சம் டல்லாக தான் இருக்கு. ஓகே ஓகேண்ணா. இப்போ என்ன விலையில நான் குட்டி இருக்கு? இது 6.5 குட்டி இருக்கு. 6 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கு. ஓகே. என்ன வெயிட்னா ஒரு உயிர் அடைக்கு? ஒரு 15 கிலோ 13 கிலோ 5 கிலோ 13 கிலோ வரும். இதெல்லாம் ஒரு 7-8 கிலோ வரும். சின்னதெல்லாம் 7-8 கிலோ தான் வரும். பொடி குட்டி இருக்கு. இதெல்லாம் வந்து 4500 ரூபா 5 ரூபா அந்த ரேஞ்ச். 4 ரூபா 5 ரூபாலாம் இருக்கு குட்டி. இப்போ எல்லாமே கடா குட்டி மட்டும் தாங்களா? இல்லை எல்லாம் கடா குட்டி தான் இருக்கு. எல்லாமே கடா குட்டி மட்டும் தான் இருக்கு. 3 மட்டும் பிறகு குட்டிங்களா? வெளியிலங்களா? பிறகு குட்டியில் என்ன ரேட்டில் வந்து இருக்கும்? அது பிறகு குட்டியும் 6 ரேஞ்சு தான் இருக்கு. 6. ஓகே ஓகே. எத்தனை குட்டி நான் கொடுத்துருக்கீங்க? இன்னைக்கு கண்ணி தான் கொடுத்துருக்கீங்க. ஒரு 5-6 குட்டி 5-6 குட்டி தான் கொடுத்துருக்கீங்க. ஓகே. வியாபாரம் டல்லாக இருக்கு. ஓகே ஓகே. ஆமாம், குட்டி நிறைய இறங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னாங்க. ஓகே ஓகேண்ணா. இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன ரேட்டுங்கண்ணா இன்னைக்கு? 4 ரூபாயிலிருந்து இருக்கு. 4 ரூபாயிலேருந்து குட்டி இருக்குது. 8 ரூபா வரைக்கும் இருக்கு. அதிகபட்சம் 8 ரூபா. ஓகே ஓகேண்ணா. அண்ணா உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்குறாங்களாண்ணா? கொடுக்குறீங்களாண்ணா? குட்டிலாம் கான்டாக்ட் பண்ணி கேட்டாங்கன்னா கொடுக்குறீங்க. ஓகே ஓகே. சொன்னாங்கன்னா நம்ம அதுக்கு என்ன ரேஞ்சில் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறுத்தி அதுக்கு. சரி ஓகே ஓகேண்ணா. உங்கள் நம்பர் மறுபடியும் சொல்கிறீங்களாண்ணா? 90 256 98 882. சரி. நம்ம பேருண்ணா? மதியழகன்.
என்னண்ணா கோனாபுரம் சந்தை சவுத்து போச்சு. சவுத்து போச்சு. ஏன்னா டல்லா இருக்கா? 700 ரூபா வரைக்கும் ஆடு கேக்குறாங்க பாத்து. 700 ரூபாய் கேக்குறாங்க. ஆடு ஒண்ணு 17 கிலோ 18 கிலோ இருக்கும். 11,000 கேக்குறாங்க ஒன்றும். ஓகே, எல்லாம் பொட்டாடுங்களாண்ணா? பொட்டையாடு 2 பல்லு 4 பல்லு மறுக்கா 10,000 11,000 மேல கேட்க மாட்டேங்கிறாங்க. ஓகே ஓகேண்ணா. ஆடு ஒண்ணு பாருங்க எத்தனை ஜோடு இருக்குது. நல்லாவே பெரிய பெரிய பெரும்பெரிய ஆடாடா இருக்கு. 2 பல்லு 4 பல்லு இருக்கு ஆடு. ஆமா ஆமா ஆமாங்க. வேற எத்தனை கொண்டு வந்தீங்க மொத்தம்? ஆடு 40 கொண்டாங்க. 40 கொண்டு வந்தீங்க. எத்தனை கொடுத்துருக்கீங்க? 10 ஆடு தான் வித்துருக்கிறேன். ரொம்ப கம்மி கேக்குறாங்க. ரொம்ப கம்மியா கேக்குறாங்க. பாருங்க இந்த ஆட்டி 10,000 11,000 கேட்டா அப்புறம் எப்படி இருக்கு வியாபாரம்னு. இதே ரொம்ப கம்மியா கேக்குறாங்க. ஆமா, எல்லா சந்தையோட கோனாபுரம் சந்தை விலை கம்மியா வித்துட்டு இருக்குது. ரொம்ப விலை கம்மியா விக்குது. சரி சரி. இந்த வாரம் என்ன விலையில இருந்து நான் குட்டி இருக்கு ஆடு இருக்கு? ஆடுப்பா அதான் இதுதான் 12,000 வந்தா வித்துக்குவேன். 12,000? ஆமா. ஓகே ஓகேண்ணா. 10,000 11,000 மேல கேட்க மாட்டாங்க. ஒரு ஆடு வேணும் 18 கிலோக்கு மேல தான் இருக்கும். 18 கிலோ 20 கிலோ இருக்கும். 18 கிலோ 20 கிலோ வரும். 10,000 11,000 தான் கேக்குறாங்க. ஆட்டுக்கு 2,000 தள்ளி கேக்குறாங்க. என்ன பண்றது? அவனை பண்றதுக்கு 2,000 தள்ளி கேக்குறேன். வியாபாரம் அவ்வளவு கட்டுப்படி ஆகாது. சரி சரிண்ணா. இந்த மாதிரி தாயாடு பொட்டாடு வேணும்னா உங்ககிட்ட கான் பண்ணி வாங்கிக்கலாம். இருந்தாலும் சரி, வளர்ப்புக்கு குட்டி இருந்தாலும் சரி, கிடாயி தினையாடு எந்த ஆடுனாலும் வாங்கிக்கலாம். கால் பண்ணி கேட்டா வாங்கிக்கலாம். நம்பர் அப்படியே சொல்றீங்களா? சொல்றேன். 77 08 91 64 31. பேருனா? செந்தில்குமார். வணக்கண்ணா. நான் எங்க இருந்து வரீங்க? இளம்பிள்ளைங்களா? இப்போ வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? வாரம் வரீங்க. வாரம் எத்தனை ஆடு நான் கொண்டு வருவீங்க? 10 ஆடு கொண்டு வருவீங்க. எல்லாம் கிடா குட்டி மட்டும் கொண்டு வருவீங்களா இல்லை போட்டு எல்லாம் கலந்து கொண்டு வருவீங்க? இந்த வாரம் எத்தனை ஆடு நான் கொண்டு வந்தீங்க? 10 ஆடு. ஓகே ஓகேண்ணா. இப்போ 4 வச்சிருக்கீங்க. 6 கொடுத்துட்டீங்களாண்ணா? எப்படிண்ணா விலையெல்லாம் பரவாயில்லைங்களா இந்த வாரம்? சுமார் தான். ஓகே ஓகே. 4 குட்டி இருக்கு. என்ன ரேட்டுங்கண்ணா இதெல்லாம்? புரியல. 12,000 சொல்றீங்க. ஓகே ஓகே. எவ்வளோ வரலும் நான் கேட்டிருக்காங்க? எவ்வளோ வரலும் கேட்டிருக்காங்க? 10,000 வரலும் கேட்டிருக்காங்க. ஓகே. எல்லாம் என்ன வெயிட்னா வரும் ஒவ்வொன்றும்? 5 கிலோ வரும். கறி சொல்றீங்களா இல்லை உயிர் அடைக்கிங்க? கறியே 5 கிலோ வரும். ஓகே ஓகே. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கிற குட்டியா இருக்குமாண்ணா? 1 வருஷத்துக்குள்ள இருக்கிற குட்டி. ஓகே. இது கொஞ்சம் எல்லாத்தோட பெரிய சைஸ் ஆகுது. அது 2 கொஞ்சம் சின்ன சைஸ் ஆகுது. அதில் என்ன ரேட்டுன்னா? 12,000 சொல்லியிருக்கீங்க. ஓகே. அண்ணா உங்களை நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கலண்ணா. எனக்கு குட்டி கேட்டா எவ்வளவு கொடுப்பீங்க? 10,000 கேக்குறாங்க. எனக்கு ஒரு 9,000 தருவீங்களா? சரி சரிங்கண்ணா. 100 சரி சரி. பரவாயில்ல. ஓகே தேங்க்ஸ். அண்ணா எங்க இருந்து வரீங்க நீங்க? சின்னமணி வளப்பா. சின்னமணி வளவு. ஓகே ஓகே. இந்த வாரம் எத்தனை குட்டி நான் கொண்டு வந்தீங்க? 10 விட்டுறாங்க. 10 கொண்டு வந்தீங்க. இப்போ 2 தான் பிடிச்சிட்டு இருக்கீங்க. எல்லாம் கொடுத்துட்டீங்களா? 8 வித்துட்டீங்க. பரவாயில்ல. ஓகே ஓகே. இது 2 என்ன ரேட்டுங்கண்ணா? அது 25,000. ஓகே ஓகேண்ணா. இதுனா? இது 14,000. 14. ஓகே ஓகே. அது கடை அது பல்லு வச்சிருக்கீங்களா? பல்லு வைக்கல. ஓகே ஓகே. அது எத்தனை மாதம் குட்டினா? 8 மாதம் வரும். 8 மாதம் வரும். இது ஓகே ஓகேண்ணா. இது 6 மாதம். 6 மாதம் குட்டி. இது பார்த்தீங்கன்னா கேடா நல்லா இருக்கு. என்ன ரேட்டு வந்தால் கொடுக்கலாண்ணா? 13 ரூபா வந்தால் கொடுத்துருவோம். 13 ரூபா வந்தால் இது கொடுத்துருவீங்க. அதுனா 18 ரூபா வந்தால் கொடுத்துருவோம். 18 ரூபா வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. வணக்கண்ணா. எங்க இருந்து வரீங்கண்ணா? வேம்புடி தலைங்களா? ஓகே ஓகே. நான் இந்த சந்தைக்கு வாரம் வரீங்களா? வாரம் வரீங்க. அவரேஜா எத்தனை ஆடு நான் கொண்டு வருவீங்க? அவர் 10 ஆடு 5 ஆடு கொண்டு வருவோம். 10ல இருந்து 5 ஆடு கொண்டு வருவீங்க. எல்லாம் வளர்ப்பு குட்டியா இருக்கு இப்ப? ஆமா. எல்லாம் கடை குட்டி. ஓகேண்ணா. எத்தனை கொடுத்துருக்கீங்க? 10 குட்டி கொண்டு வந்தோம். 6 குட்டி கொடுத்துட்டு 4 குட்டி. ஓகே ஓகேண்ணா.
10ல 6 கொடுத்துருக்காங்க, 4 இருக்கு. இது என்ன ரேட்டுக்கு நான் வருது? 7500 சொன்னோம். 6500 7000 கேக்குறாங்க. 6500 7000 கேக்குறாங்க. இது என்ன வெயிட்? நான் லைவ் வெயிட் ஒரு 14 to 15 கிலோ. இந்த மாதிரி வளர்ப்பு குட்டிங்க உங்ககிட்ட கால் பண்ணி கேட்டா கிடைக்குமாங்க? எத்தனை குட்டினாலும் வாங்கிக்கலாமாங்கண்ணா? அந்த மாதிரி எதுனாலும் வாங்கிக்கலாம். எதுனாலும் வாங்கிக்கலாம். இப்போ செம்மறி ஆடுலாம் இல்லை வெள்ளாடு தான் பண்றீங்க? ஓகே, உங்க நம்பர் சொல்றீங்களாண்ணா? 9949945057729. பேருனா? அருள்மணி. அருண்மணி. வணக்கம், நான் எங்க இருந்து வரீங்க? சின்னமணில இருந்து வரோம். ஓகே ஓகே. நான் வாரம் எத்தனை குட்டி நான் கொண்டு வருவீங்க? 40 குட்டி கொண்டு வருவோம். இந்த வாரம் எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? 30 குட்டி கொண்டு வருவோம். 30 குட்டி. இன்னும் வேற எந்த சந்தைக்கெல்லாம் போறீங்கண்ணா? வேற சந்தைக்கும் போவோம். வேற எந்தெந்த சந்தைக்கெல்லாம் போறீங்க? கர்நாடகம் போவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேச்சேரி போவோம். ஓகே ஓகேண்ணா. இந்த வாரம் எத்தனை குட்டி நான் வித்துருக்கீங்க? 5 குட்டி வித்துக்குது. 5 குட்டி கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகே. எல்லாம் கெடா குட்டிங்களாண்ணா? எல்லாம் கடை குட்டி. எல்லாம் கெடா குட்டி. இதெல்லாம் உங்களுதுங்களாண்ணா? இதெல்லாம் எல்லாம் எத்தனை மாசம் குட்டிங்கண்ணா? இதெல்லாம் 2 மாசம் குட்டி. இப்போ 2 மாசம் குட்டியிலேருந்து இருக்கு. ஓகே ஓகேண்ணா. 2 மாசம் இருக்குது, 3 மாசம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, 1 மாசம் குட்டி. அது உங்களுக்கு ஓகே ஓகே. இப்போ என்ன விலைங்கண்ணா போகுது இதெல்லாம்? பார்த்தீங்கன்னா எப்படி 7500 போகுது. 7500. ஓகே ஓகேண்ணா. இந்த குட்டிலாம் என்ன ரேட்டுங்கண்ணா? ஏன்னா கரெக்டாக சொல்கிறோம், 7500 கொடுத்துருங்க. கரெக்டாக சொல்கிறீங்க, 7500. அது என்ன வெயிட்டுண்ணா கறி வரும்? எப்படியும் ஒரு 9 கிலோ வரும். 9 கிலோ கறி வரும். இப்போ எனக்குன்னா ஏதாவது கேட்டால் கம்மியாக கொடுப்பீங்களா? வாங்கிக்கலாம். சரி சரி. பார்த்தீங்கன்னா 7500லேருந்தே குட்டி இருக்குது அப்படின்னு இருக்காரு. எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளாடு, எல்லாம் கருப்பு குட்டி. தம்பி, இந்த வாரம் எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? 5 குட்டி. இதெல்லாம் கடை குட்டிங்களா? ஓகே ஓகே. எல்லாம் கருப்பு. எல்லாம் கடை குட்டி. எத்தனை மாசம் குட்டி சார் எல்லாம்? 6 மாசம் குட்டியா இருக்கு. ஓகே ஓகே. என்ன ரேட்ல இருந்து இருக்கு குட்டி? 11.5 சொல்றீங்க. ஓகே ஓகே. எவ்வளோ வரலையும் கேட்குறாங்க எல்லாம்? 9.5 கேட்குறாங்க. ஓகே ஓகே. மேலே எவ்வளோனா கொடுக்கலாம்ப்பா? 10 ரூபா, 10,500 தான் கொடுப்பீங்க. ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளாடு, எல்லாம் வளர்ப்பு குட்டி. 2.5 மாதம் 3 மாதத்துக்குள்ள இருக்க குட்டி. நான் இந்த வாரம் எத்தனை குட்டி நான் கொண்டு வந்தீங்க? 50 குட்டி கொண்டு வந்தோம்னா. 50 குட்டி கொண்டு வந்தீங்க. எல்லாம் இந்த மாதிரி 2 மாதம் 3 மாதம் குட்டிங்களா? ஆமாண்ணா. ஓகே. நான் எப்படிண்ணா விலை இந்த வாரம் உங்களுக்கு போகுது? ஜோடி 12, 13. ஜோடி 12, 13லேருந்து போகுது. ஓகே ஓகே. எத்தனை கொடுத்துருக்கீங்கண்ணா? 25 வித்துக்கிறேன். 25 கொடுத்துருக்கீங்க. பரவாயில்லைங்களா விலையெல்லாம்? பரவாயில்ல. ஓகே ஓகே. இதெல்லாம் எத்தனை, எவ்வளோ ரேட்டுண்ணா வரும்? இதெல்லாம் 6 ரூபாய் வருது. 6 ரூபாயா வருது. ஓகே ஓகேண்ணா. வாரம் இந்த மாதிரி குட்டி உங்கள்கிட்ட நிறைய கிடைக்கலண்ணா? வாங்கிக்கலாம். எப்போனாலும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வளர்ப்பு குட்டி தான் பண்ணுறீங்களாண்ணா? இல்லை வளர்ப்பு குட்டி மட்டும் பண்ணுறீங்க. ஓகே ஓகேண்ணா. இதெல்லாம் உங்களுதுங்களாண்ணா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட தான். நான் உங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டால் குட்டி கிடைக்குமாண்ணா? உங்கள் ஃபோன் நம்பர் அப்படியே சொல்கிறீங்களாண்ணா? 63 63 83 82 25 45. உங்கள் பேருண்ணா? பிரவீன். எத்தனை குட்டி நான் கொண்டு வந்தீங்க? 30 குட்டி கொண்டு வந்தோம். 30 குட்டி. பரவாயில்லைங்களா விலையில உங்களுக்கு இந்த வாரம்? எத்தனை குட்டி நான் கொடுத்துக்கிறீங்க? கேட்குறாரு பாருங்க. கெடா குட்டிங்களா பொட்டை குட்டிங்களா? கெடா குட்டி. அது 8.5 சொல்லியிருக்கீங்களாண்ணா? அது ஓகேண்ணா. இப்போ எவ்வளோ நல்ல குட்டி இருக்குது உங்ககிட்ட? 5 ரூபாயிலேருந்து இருக்குது. 5 ரூபாயிலேருந்து குட்டி இருக்குது. வளர்ப்பு குட்டிங்க. ஓகே ஓகேண்ணா. மேக்ஸிமம் என்ன ரேட்டுக்குள்ள வரணும் இருக்கு? இதெல்லாம் குட்டி பார்த்தீங்கன்னா 7,500 வரணும். அப்படியே 7,500. ஓகே ஓகே. கருப்பு குட்டி. ஓகே. எல்லாமே கருப்பு குட்டி வெள்ளாடு.
ஓகே ஓகே. இந்த மாதிரி குட்டி உங்ககிட்ட கால் பண்ணி கேட்டால் கிடைக்குமாங்கண்ணா? கிடைக்குண்ணா. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களாண்ணா? 63 63 69 69 87 87 35 03. ஓகே ஓகேண்ணா. அப்போ எனக்கு ஒரு குட்டி வேணும்னா ஏதாவது கம்மி பண்ணி கொடுப்பீங்களா? வாங்கிக்கலாம்ண்ணா. வாங்கிக்கலாங்களா? சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. தம்பி எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? 10 குட்டி கொண்டு வந்தோம். 10 குட்டி கொண்டு வந்தீங்க. எல்லாம் வித்துட்டீங்களா? 4 இருக்கு. எல்லாம் கடா குட்டிங்களா? ஒரு பொட்டை குட்டி மீதி 4 கடா. என்ன ரேட்டு போகுது இன்னைக்கு? 6.25 தான் போகுது. பரவாயில்ல பரவாயில்ல. என்னடா பண்ற? 6.25 சொன்னீங்கல்ல, என்ன ரேட்டு கேக்குறாங்க? 6 தான் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மறியோட வளர்ப்பு குட்டி. தம்பி தம்பி இந்த வாரம் எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க?